அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் சுலு ஆத்மான்னு சொல்லிட்டு ஒரு தங்க வியாபாரி, சித்தூர் தங்க வியாபாரி கதைன்னு ஒன்று போட்டுருக்கேன். அந்த கதையை ஒரு மணி நேரம் கூட இருக்கலாம். அது நான் சொல்கிறது வந்து அதில் அது ஒரு கதை தான். அதனால் உங்களுக்கு வந்து அது லாங்காக டைம் போகுதுன்னு தோணாது. ஏன்னா அது ஒரு உண்மை கதை அது. அமானுஷ்ய விஷயங்கள், கர்மா சம்மந்தப்பட்ட, நட்சத்திர சம்மந்தப்பட்ட எல்லாமே அதில் இருக்குதுன்றதுனால படிப்படியாக அடுத்தடுத்து அதனோட ஸ்ட்ரக்சர் மட்டும் முதல்ல 2, 3 பார்ட்டுக்கு வந்து உங்களுக்கு அதை நான் புரிய வைக்கணுன்றதுக்காக அந்த கர்மா, ஸ்டார்லாம் சொல்கிறேன். கதைக்குள்ளே ரொம்ப டெப்த்தாக போயிட்டுனானா அதுக்கப்புறம் அந்த கதைக்குள்ளே எப்படி பழி வாங்குதல் நடக்குது, ஆத்ம ரூபமாக பேய் ரூபமாக எப்படி பழி வாங்குது, நிஜ வாழ்க்கையில் அந்த சரீர உடம்போடு இருந்து கொண்டு எப்படி பழி வாங்குதல் விஷயங்களை வீட்லேயும் சமுதாயத்துலேயும் தொழில் செய்கிற இடத்துலையும் வாங்குதுன்ற விஷயங்களை எல்லாம் அந்த கதைக்குள்ளே போயிட்டோம்னா உங்களுக்கு சுவாரஸ்யம் ஆகிடும். அந்த சுவாரஸ்யத்து கூடவே உங்களுக்கு பல உண்மைகளை சொல்ல போகிறேன்றது தான் விஷயம். இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, துரோகங்கள் பழிவாங்கல் 3 தலைமுறையாக தொடர்கிறதா, அதை நீங்கள் தான் செக் பண்ணணும். அப்படின்னா இந்த தலைமுறையிலேயே நீங்கள் அதை தடுக்கலைன்னா பல தலைமுறைக்கு உங்கள் வாரிசுகள்லேயே கைவிக்கும். ஆண் வாரிசு இல்லாமல் போகிறதோ இல்லை வாரிசு இல்லாமல் போகிறதோ அல்லது பல தலைமுறைக்கு ஒரு அமானுஷ்ய ஒரு தீய சக்திகள் ஆட்கொள்ளுதல் அடுத்தடுத்து தலைமுறைகளில் நடக்கும். அது நீங்கள் பார்க்கறதுக்கே இருக்க மாட்டீங்க. ஏன்னா 3 தலைமுறை தாண்டி அதுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு பின்னாடி வர சந்ததிகளில் நடக்கிற விஷயங்களை உங்களால் பார்க்க முடியாமல் போகும். அப்போ நீங்கள் தான் இந்த 3வது தலைமுறையிலையும் அதை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு ஆளாக இருக்கலாம். தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் இருக்கணுன்றதுக்கு தான் சொல்கிறேன். அப்போது நான் வெறும் நட்சத்திர பேஸ்லேயே சொல்லிட்டு இருந்தேன்னா நீங்கள் இதை கண்டுபிடிங்க. இந்த நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இவங்களால ஆபத்து இல்லை, அவங்களால ஆபத்துன்னு அவங்கள ஒதுங்கி போக முடியாது. ஏன்னா அதே நட்சத்திரக்காரல் தான் நல்லது இருக்கும்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு புரியாது. அப்போது அதுக்காக நான் கொஞ்சம் பேட்டர்ன் அந்த உண்மை கதையை எடுத்து சொல்ல ஆரம்பித்தேன். ஏற்கனவே ஒரு 3 இது போட்டிருக்கேன். சந்திர கர்மா, சூரிய கர்மா, குரு கர்மா, செவ்வாய் கர்மா அது வரைக்கும் போட்டிருக்கேன். இப்போ இது வரைக்கும் இன்னும் சில புதன் கர்மாலாம் போடல, ராகு கர்மா அதெல்லாம் நான் இன்னும் போடல. இது வரைக்கும் தான் போட்டிருக்கேன். இன்றைக்கி கூட ஒரு 3 கர்மா மட்டும் சொல்கிறேன், அது எழுதிக்கோங்க. 3 கர்மா அதுக்கப்புறம் மிச்ச ஏன்னா அந்த மொத்தம் லைனாக சொல்லிட்டு போனேன்னா போரிங்காக இருக்கும், உங்களால் எழுத மாட்டீங்க நீங்கள். அதனால் இன்றைக்கி குரு கர்மா, சந்திர கர்மா, சூரிய கர்மா உங்களுக்கு எதிரான யாரெல்லாம் குரு கர்மா, சந்திர கர்மா, சூரிய கர்மா நீங்கள் உங்கள் நட்சத்திரமே அதில் இல்லைன்னா கூட நீங்கள் எழுதிக்கணும். ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு ஆப்போசிட்டாவோ இல்லை அவங்க உங்களுக்கு ஆப்போசிட்டாவோ வரும்போது தான் இது உங்களுக்கு தேவைப்படும். அந்த அந்த அட்டவணை உங்களுக்கு தேவைப்படும். இதுதான் நம்ம நட்சத்திரம் இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதாமல் விட முடியாது. நீங்கள் மொத்தத்தையுமே எழுதினாதான் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் இதில் இருக்குதுன்ற விஷயம் ஃப்யூச்சரில் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் போடுற எபிசோடில் உங்களுக்கு புரியும். இப்போது ஈஸியாக உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். தொடர்ந்தே உங்களுக்கு வந்து உங்கள் அப்பா காலத்தில் ஒரு விதமான அநியாயம் துரோகம் நடக்குதுங்க உங்களுக்கு. நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் அப்பா காலத்தில், உங்கள் அம்மா காலத்தில், உங்கள் தந்தை வழியில், இந்த தாய் வழியிலையும் இருக்குது கொஞ்சம். ஆனால் தந்தை வழியில் ஒரு பயங்கரமான ஒரு ப்ராப்ளம் உங்கள் குடும்பத்துக்கு நடக்குது. இல்லை உங்களுக்கே ஒரு அநியாயம் நடக்குது, உங்கள் அப்பா அம்மாவுக்கே ஒரு அநியாயம் நடக்குது. அதே மாதிரி துரத்தல் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்குது. இந்த வீடியோ பார்த்துக்கிறவங்களுக்குலாம் நான் சொல்கிறேன், ஒருவேளை உங்கள் சகோதரருக்கோ நான் சொல்கிற இந்த விஷயம் மேட்ச் ஆகிற மாதிரி உங்கள் அப்பா அம்மாவுக்கோ, உங்கள் சகோதரருக்கோ, உங்கள் மாமா வீட்டுக்கோ, உங்கள் தாய் வீட்டு சம்மந்தம் யாருக்கோனா நான் சொல்கிற விஷயம் மேட்ச் ஆகிறதா இருந்தால் அப்போ நான் சொல்கிற விஷயங்கள் அந்த வீட்டுக்கு பொருந்தி இருக்குதான்னு பார்த்து அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த சுலு ஆத்மா கதை, நான் சித்தூர் கதை போகிறேன் பார்த்தீங்களா, அதை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இன்னும் டெப்த்து புரிய ஆரம்பிக்கும். அந்த கதை நீங்கள் பார்க்குறதுனால மட்டுமே உங்களுக்கு வந்து அதனால் விடிவு கிடச்சிடுமானா கிடைக்காது. அதை பார்க்குறது இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்குது, உங்கள் வீட்டில் நடக்குது இந்த விஷயம். அதை நீங்கள் கண்டுபிடிக்கிறது தான் இதுக்கான பரிகாரமே. அதுக்கு தான் நான் அந்த உண்மை கதையை சொல்ல ஆரம்பித்தேன். ஆனால் சில பேருக்கு அந்த கதையை தொடர்ந்து கேட்கறதுக்கு பிடிக்காது. வெறும் நான் என் சேனல் அந்த மாதிரி சும்மா இதை வச்சு இப்படி கற்பூரம் ஏற்றுங்க, இப்படி பண்ணுங்கள், அதுக்காக வந்தவங்க நீங்கள் எல்லாமே. அந்த ஆன்மீகனாலே நீங்கள் இன்றைக்கி இந்த பூஜையை பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் அதுக்காக வந்தவங்க நீங்கள் எல்லாம். ஆனால் என்னுடைய ஆய்வு அதுக்கு மேலே 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 நான் பிரபஞ்சம் என்ற பேஸில் நான் போயிட்டதுனால, சித்தர்கள்ன்ற பேஸில் நான் போயிட்டதுனால பிரபஞ்சம் நிறைய விஷயங்களை எனக்கு உணர்த்துது, எனக்கு பேசுது, என்கிட்ட சொல்லுது, எனக்கு காட்சி கொடுக்குது, இவ்வளோ விஷயம் நடக்குது. ஆனால் உங்களுக்கு புரிகிற மாதிரி அதை நான் கொண்டு செல்லணும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்லேயும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதை கவனிக்கவே உங்களால் முடியல. சரி, இப்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியான மெத்தடாக இந்த வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால தான் இன்றைக்கி ஒரு புரிதல் எனக்கு வந்தது. உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா காலத்துலேயோ உங்கள் அம்மா காலத்துலேயோ ஏதோ ஒரு அநியாயம் அவங்களுக்கு நடந்துருக்குது. ஆனால் உங்கள் தலைமுறையில் உங்களுக்கும் அதே மாதிரி அநியாயமோ இல்லை கொஞ்சம் சின்ன டிஃப்ரென்ஸோட ஆனால் உங்களை நோக்கி செய்யப்பட்ட அநியாயம் அது. நீங்கள் வளர்ந்துடக்கூடாதுன்னு செய்யப்பட்ட அநியாயம் அது.
நீங்கள் உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ வந்து ஏதோ ஒரு ஒர்த்தாக தான் பண்ணியிருக்காங்க, ஆனால் ப்ரூஃப் இல்லை. உங்கள் அப்பாவும் அம்மாவும் நல்லது தான் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் அவங்க கெட்டவங்களாவே போர்ட்ரே பண்ணியிருக்குது. உங்களையும் வந்து நீங்கள் நிறைய நல்லது செய்திருக்கிறீங்க, நல்ல ஒர்த்தான விஷயம் பண்ணியிருக்கீங்க, ஆனால் நீங்கள் பண்ணலை, நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கீங்க, வேணும்னு பண்ணீங்க, நீங்கள் துரோகம் பண்ணீங்க, நீங்கள் மோசமானவங்கன்னு ஒருத்தரால் போர்ட்ரே பண்ணியிருக்குது. அப்படியா உங்களை வந்து சித்தரித்து காட்டப்பட்டிருக்கின்றது. ஆனால் உண்மையில் என்னன்னா, அந்த யார் உங்களை அப்படி கெட்டவர்களாக சித்தரிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களுடைய நோக்கமே வழி வழியாக உங்கள் தலைமுறையில் நீங்கள் பின்னுக்கு போயிடணும், நீங்கள் கீழே போயிடணுன்றது தான் அவங்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது. ஆனால் அவங்களுடைய நோக்கம் இந்த மாதிரி இருக்குதுன்ற விஷயமே உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சு தலைக்கு மேலே வெள்ளம் போயிட்ட பின்னாடி தான் உங்களுக்கு தெரிய வருது. இப்போ நீங்கள் நினச்சாலும் அதுக்கு உங்கள்கிட்ட சாட்சியே இல்லை, உங்கள்கிட்ட ப்ரூஃபே இல்லை. நீங்கள் வீடியோ ப்ரூஃபே எடுத்து போய் காட்டினா கூட அவங்க அதை வேறு மாதிரி திருச்சி சொல்லிடுறதா இருக்குது. நீங்கள் வீடியோ ப்ரூஃபே காமிச்சாலும், நீங்கள் நிஜமாகவே ஒரு 10 பேர் சாட்சியத்தோடு எடுத்து போய் சொன்னாலும் அந்த சாட்சியங்களே அவர்களுக்கு சாதகமாக போகும்படி அவர்கள் வீட்டு தேவைகளை எல்லாம் அவர்கள் உங்களுக்கு யாரெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறவங்களா இருக்காங்களோ அந்த சப்போர்ட்டர்ஸ் எல்லாரையுமே அவங்களுக்கு வாழ்க்கையில் முக்கியமான உதவிகளை செஞ்சு அவங்க பக்கம் அவங்கள இழுத்துட்டாங்க. அதனால் உங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கூட உங்கள் பக்கம் சொல்லுவாங்களா, உண்மை இப்படி தான் நடந்ததுன்னு சொல்லுவாங்களான்னா, சினிமாக்கள்லேயும் வெப் சீரிஸ்லேயும் நிறைய வந்து உங்களுக்கு இந்த பழிவாங்கிற விஷயங்கள் அவங்க குடும்பங்கள்லேயே தான் நடக்கும். பெரிய கொள்ளைக்கார மாதிரி முகமூடி துணி போட்டுக்கிட்டு வந்து பண்ணுறது மட்டும் நடக்கிறதில்ல. வீட்டுக்குள்ளேயே பட்டுப்புடவை கட்டிக்கிட்டோ இல்லை வேஷ்டி கட்டிக்கிட்டோ வீட்லேயே நடக்கும் இந்த துரோகங்களும் இந்த அநியாயங்களும். ஆனால் உங்களுக்கு அதுக்கு சாட்சியோடு நிரூபிக்கவே முடியாது. ஏன்னா அவங்க உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கிற சுலு ஆத்மா தான் கர்ம தொடர்புகள் காரணமாக, நட்சத்திர தொடர்புகள் காரணமாக பல தலைமுறைகளுக்கு உங்களை வந்து பின்னுக்கு தள்ளி மேலெழுந்து வர முடியாதபடி செய்துவிடக்கூடிய சுல ஆத்மா அவர்களுக்கு உள்ளே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது என்பதால் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சரீர ஆத்மாவாக அது உங்கள் வாழ்க்கையை கெடுக்கின்றது. சரி, நான் இது ஏற்கனவே பலமுறை சொல்லியிருந்தாலும் இந்த வீடியோ என்ன ஸ்பெஷல்னா, இப்போ உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். உங்கள் அப்பா அம்மா காலத்துலேயும் அவங்க வந்து சில துரோகங்கள் நடந்திருக்குது, உங்கள் பீரியட்லேயும் நடக்குது. அதே சேம் பர்சன் சொல்லிட்டு சொல்ல முடியாது, ஆனால் வேறு பர்சன் கூட இருக்கலாம். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த உங்கள் அப்பா அம்மாவுக்கு நடந்த அதே மாதிரி அநியாயம் உங்களுக்கும் நடக்குது. அது ஒருவேளை அதே பர்சனாக இருக்கலாம், அதே குடும்பமாக இருக்கலாம், இல்லை வேறு குடும்பமாக இருக்கலாம். உங்களுக்கும் அதே அநியாயம் நடக்குது. உங்கள் பீரியடுக்கு முடிஞ்சு உங்கள் பசங்க காலத்துக்கும் அதே மாதிரி ஒரு அநியாயம் தான் நடக்குது. அந்த அநியாயங்கள் எல்லாமே என்னதுன்னு கேட்டால், உங்களை அபகரிக்கின்ற விஷயம், அல்லது உங்களுக்கு துரோகம் செய்கின்ற விஷயங்கள், அல்லது உங்களுக்கு செல்வ செழிப்பு இல்லாமல் செய்கின்ற விஷயங்கள், அல்லது உங்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பில்லாமல் செய்கின்ற விஷயங்கள், அல்லது நீங்கள் செய்த மதிப்புமிக்க விஷயங்களை தொடைத்து விடுதல். இதுதான் அதில் இருக்கும் பேஸாக. இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் சொன்னது கரெக்டு, எங்கள் அப்பா காலத்தில் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் நடந்தது, அதே கஷ்டம் ஏறக்குறைய அதே மாதிரி கஷ்டம் இல்லை சேம் கஷ்டம் எனக்கு நடக்குது, இப்போ எங்கள் பிள்ளைங்க காலத்துலேயும் அந்த மாதிரி நடக்குது, அது ஒரே பர்சன் தான் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்லலாம் கமெண்ட் செக்ஷனில். இல்லை, எங்கள் அப்பா காலத்தில் பண்ணது ஒருத்தர், இப்போ என் காலத்தில் பண்ணது வேறு ஒருத்தர், எங்கள் பசங்க காலத்தில் பண்ணது வேறு ஒருத்தர், ஆனால் 3 பேருக்கு நடந்த அநியாயமே அந்த அநியாயம் மட்டும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க. இந்த மாதிரி தொடர்ந்து 3 தலைமுறைக்கு நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு புத்திசாலியாக இல்லைன்னா, நீங்கள் சூட்சுமதாரியாக இல்லைன்னா, இது மேலும் மேலும் உங்களை வந்து பின்னுக்கு தள்ளி பல தீய ஆத்மாக்கள் உங்களுடைய ஜீன் உங்கள் வாரிசுகளை அழித்து கொண்டே போகும். அடுத்தடுத்து உங்கள் தலைமுறை கொள்ளு பேரன் உங்கள் பசங்க காலத்தில் அது வந்து உங்கள் கண்ணெதிர்க்கே, நீங்கள் ஒரு வேளை 80 வயசு 90 வயசு இருக்கிறதா இருந்தால் உங்கள் கண்ணெதிர்க்கே நீங்கள் அந்த அழிவை பார்க்குற மாதிரி அமைஞ்சு போயிடும். ஏன்னா அந்த கெட்ட சக்திகளினுடைய ஆத்மாவுக்கு பவர் அதிகமாகிடும். அந்த கெட்ட சக்திகளினுடைய அந்த சுழு ஆத்மாக்களினுடைய ஆன்மா பழிவாங்கல் விஷயம் வந்து வீரியம் அடைஞ்சிடும். முதல் தலைமுறையில் பழிவாங்க ஆரம்பிக்குதா, துரோகம் பண்ண ஆரம்பிக்குதா, வேறு ஏதோ ஒரு சாபத்தோடு வந்து சேருதா, அது பூமிக்கு அது சுழு ஆத்மா வந்து இறங்குதா, அது முதல் தலைமுறையில் ஜெயிச்சிடுது, அது நினச்ச மாதிரி செஞ்சு முடிச்சிடுது. ஒரு முறை செஞ்சு முடித்த உடனே அதுக்கு பயங்கர பலம் சேரும். அது முதல் முறையே தோற்று போயிருந்ததுன்னா அதுக்கு பலம் குறைஞ்சி போயிடும். சரிங்களா? ஒரு வேளை அதுக்கு முதல் முறை ஜெயிச்சிச்சானா அதுக்கு பலம் சேர்ந்துடும். அதுக்கு பலம் சேர்கிற சமயத்தில் உங்கள் வீட்டில் ஒரு கன்னி தெய்வமோ இல்லை 2வது குலதெய்வமோ இல்லை முதல் குலதெய்வமோ அல்லது உங்கள் வீட்டில் யாராவது வந்து கார்த்திகை உத்திராடத்தில் பிறந்திருந்தாலோ அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க.
ஒரு அநியாயம் நடக்குது. இது இவங்களால தான் நடக்குது. ஆனால் இது நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியல. ஆனால் மற்றவங்க இதை இப்படி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்படி கேம் ப்ளே பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஃபேமிலிக்கும் உலகத்துக்கும் அது தெரிய மாட்டேங்குது. ஆனால் நமக்கு மட்டும் தெரியுது அவங்க இப்படியெல்லாம் கேம் ப்ளே பண்ணுறாங்கன்னு தெரியுதுன்னு. ஒன்று அந்த வீட்டில் கன்னி தெய்வம் இருக்கணும், இல்லை அந்த வீட்டில் குலதெய்வம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இல்லை அந்த வீட்டில் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்துங்களில் பிறந்திருக்கணும். அப்படி பிறந்திருந்தால் அவங்க கையில் எடுத்துட்டாங்கன்னா அப்போ அவங்களால அந்த தீய ஆத்மாக்களை மேலும் மேலும் ஒவ்வொரு தலைமுறையிலையும் கை வைக்கிற விஷயத்தை தடுக்க முடியும் அவங்களால. ஆனால் உங்களுக்கு நீங்களே இதை கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, இது கூடவே நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, கன்னி தெய்வத்தை எப்படி வணங்கணும். உங்கள் 7 தலைமுறையில் ஏதோ ஒரு கன்னி தெய்வம் பேர் தெரிஞ்சிருந்தாலோ, சின்ன வயசில் போயிருந்தாலோ, அல்ல நீங்களே கன்னி தெய்வத்தை வணங்கினீங்கன்னா அது தானாக வந்து உட்காரும். இல்லைன்னா பிறக்கிற குழந்தை இந்த மாதிரி கார்த்திகை, உத்திரம், உத்திராடத்தில் பிறக்கும் எல்லாம் சொல்கிறேன் பாருங்கள். அந்த நிகழ்ச்சி நடந்துருச்சானா அது பார்த்துக்கும். இந்த 3வது தலைமுறைக்கு 4வது தலைமுறைக்கு அது கண்டினியூ ஆகாத மாதிரி அது பார்த்துக்கும். அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற இந்த நட்சத்திரத்தை மட்டும் எழுதிக்கோங்க. இது கூட நான் அந்த ஒரு கதை சொன்னேன் பாருங்கள். ஃபுல்லாக அந்த இதோட 3வது பார்ட்டு 4வது பார்ட்டு போட்டிருக்கேன். அந்த சுலு ஆத்மா உண்மை கதைன்னு போட்டிங்கன்னா வரும். ஓ இந்திய பெண்ணே சுலு ஆத்மா உண்மை கதை அப்படி போட்டாலே உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 3ல் வந்துடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதை பார்த்துக்கிட்டு வரும்போது தான் இப்போ நான் 3 தலைமுறைக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் கூட அது என்ன பிரச்சனை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். நீங்கள் கண்டுபிடிக்கிறது தான் அதுக்கு பரிகாரமே. நீங்கள் ஒரு உத்திரம், உத்திராடம், கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க பிறந்திருந்தால் அவங்களே கண்டுபிடிப்பாங்க அத்தை. ஆனால் அப்படி பிறக்கலைன்ற பட்சத்தில் இப்போ நான் சொல்லியிருக்கிற விஷயத்தை பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இதை கண்டுபிடிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இல்லைன்னா உங்கள் பாட்டுன்னு போயினே இருப்பீங்க. உங்கள் மேலே அடி விழுந்துக்கினே இருக்கும். அது எதுக்காக அடி விழுதுன்னு தெரியாது. கோயிலுக்கெல்லாம் போவீங்க, எல்லாம் பூஜைலாம் பண்ணுவீங்க, அது எதுக்கு அடி விழுதுன்னு தெரியாது. எவ்வளோ சாமி கும்பிட்றேன் கடவுளை, எனக்கு இப்படி கெட்டது நடக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பீங்க, புலம்பின்னு போய் கூட சேர்ந்துருவீங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க பண்ணுற ஸ்ட்ராட்டஜியில் உங்கள் மனதளம் பாதிக்கப்பட்டு டிப்ரெஷனுக்கு போயிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டு போய் சேர்ந்துருவீங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த ஆத்மாக்களுடைய பவர் கூடிக்கிட்டே போகும். ஃபஸ்ட் டைம் ஜெயிக்கும். அந்த ஜெயித்தல் என்ன ஆகும், அதுக்கு மேலும் பவர் கொடுக்கும். அது ஜெயிக்கும்போது இந்த வீட்டில் கன்னி தெய்வமோ குலதெய்வமோ அந்த நான் சொல்கிற அந்த 3 நட்சத்திரமோ ஒருத்தர் இருந்தால் அது கண்டுபிடிக்கும் அத்தை. அது இல்லாத பட்சத்தில் இப்போ நான் சொல்கிற பேட்டர்னை பார்த்து கண்டுபிடிங்க. நீங்கள் கண்டுபிடிக்கிறதே பரிகாரம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கி டேட்டுக்கு இப்போ இந்த வீடியோ பார்த்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் நான் சொல்கிற விஷயம் தொடர்ந்து 3 தலைமுறைக்கு வருதான்றதை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் பார்க்கலாம். நட்சத்திர பேஸில் நீங்கள் நிறைய ஒரு மீனராசியில் ஒரு குழந்தை பிறகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்மோஸ்ட் அவங்க வீட்டில் தாத்தாவோ அப்பா அம்மாவோ தாத்தா பாட்டியோ அந்த மீனத்துக்கு முன்ன பின்ன இருக்குது பாருங்கள். கும்பம் இல்லைன்னா மேஷம் இருக்குது பாருங்கள். அதில் ராசியோ லக்னமோ இருக்கும். நீங்கள் பார்த்தீங்களான்னா அந்த முன்ன பின்ன தான் இருக்கும். அதுங்க எல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த 3 தலைமுறை விஷயத்துக்கு. 3 தலைமுறையிலுமே தொடர்ந்து ஒரே கெட்ட விஷயம் வருதுன்றதுக்கு சம்பந்தமான விஷயந்தான் இந்த நட்சத்திரங்கள், ராசிகள் எல்லாமே. அந்த சில வீட்டில் நீங்கள் வீட்டினுடைய உங்கள் யாருனாலும் நீங்கள் பார்க்கலாம். அது சிசேரியன் பண்ணி குழந்தை பிறந்தாலும் சரி, இல்லை நார்மல் பர்த்து தான் உங்களுக்கு அந்த ஜோதிடத்துக்கு பக்காவாக இருக்கும்னு வேறு சில பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அது சிசேரியன் பண்ணாலும் கூட அந்த நார்மல் பர்த்து என்ன டைமிங்கில் எப்படி நடக்குது, அந்த ராசிப்படி எப்படி இருக்குதோ அப்படி தான் இருக்குதுன்றத நான் என்னுடைய ஆய்வில் நான் பார்த்துருக்கேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இது அந்த கதையை பார்க்க சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த சுலு ஆத்மா உண்மை கதைன்னு போட்டிங்கன்னா வரும். அது ஒரு 3 பார்ட் இருக்குது. அந்த கதை பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் இன்னொன்று நான் ஒன்று சொல்கிறேன். அதே மாதிரி வருதுன்னு வழி வழியாக வருதுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. இந்த மகாபாரதத்தில் பீஷ்மர் இருக்கார் பார்த்தீங்களா, சாந்தனு. பீஷ்மர் இல்லை, சாந்தனு இருக்கிறார் பார்த்தீங்களா. சாந்தனு தானே ஸ்டார்ட் ஆகுது. அந்த சாந்தனு இதில் இருக்கார், அதாவது வானுலகத்தில் தேவலோகத்தில் ஒரு தப்பு நடந்துருது. அந்த சாந்தனுக்கும் கங்காதேவிக்கும் நடுவில் ஒரு தப்பு ஒன்று நடந்துருது. வானுலகத்தில் தேவலோகத்தில் அந்த சாந்தனுனுடைய பெயர் அபிஷேக். அது முன்ன பின்ன வேறு பேர் நடுவில் அந்த அபிஷேக்ன்றது மட்டும் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். அந்த சாந்தனுடைய அந்த வானுலகத்தில் சில பேருக்கு நீங்கள் தோஷம் காரணமாக அங்கே போயிட்டு இந்த பேரில் பிறக்கணும், பூமியில் இப்படிலாம் நடந்து இதுங்கெல்லாம் பார்த்துட்டு வரணும்னு அவங்களுக்கு சாப தோஷம் காரணமாக பூமிக்கு வருவாங்க பார்த்தீங்களா. ஆனால் அந்த மாதிரி வானுலகத்தில் இருந்த அந்த தேவலோக இதுங்களில் அந்த அபிஷேக்குக்கும் கங்காதேவிக்கும் தான் ஒரு இது நடக்குது. அந்த இடத்துல ஒரு தவறு ஒன்று நடக்குது அவங்களுக்குள்ள. இப்போதைக்கு இதில் அது பெருசாக நான் இங்கே சொல்ல வரல. அந்த தலைமுறை தாண்டி போகிற விஷயத்துக்கு மட்டும்தான் நான் சொல்ல வரேன். அந்த அபிஷேக் சில சமயத்தில் நட்சத்திரம், இந்த அனுஷ நட்சத்திரம், பூச நட்சத்திரம் இப்படி இருக்கும். சில சமயத்தில் அந்த பெயர்கள் சம்மந்தம் வரும். உங்களுக்கு பெயர்கள் மூலமாக சில சம்மந்தம் வரும். அந்த அபிஷேக்
சரிங்களா? அந்த அபிஷேக்ன்றவர் தான் சாந்தனுவா பொறக்குறது. அந்த சாந்தனு அந்த அபிஷேக் பண்ண ஒரு தப்பின் காரணமாக இருந்தது தான் கங்காதேவி அந்த வானுலகத்தில. நீங்க 2 பேருமே பூமியில போய் பிறந்து, நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யம் வந்து இதெல்லாம் ஒரு சில கர்ம கடன்கள தீர்த்துட்டு வரணும்னு அவங்களுக்கு ஒரு இது வருது. அப்போ பூமியில வந்து பொறக்குது தான் அந்த சாந்தனு. அந்த அபிஷேக் தான் அந்த சாந்தனுவா வந்து பொறக்குது. அந்த வானுலகத்தில பண்ண தப்புக்கு காரணமா இருந்த ஒரு பெண்ணும் காரணமா இருந்தது தான் கங்காதேவி. அவங்க 2 பேரும் இங்க வந்து பொறந்து, அவங்களுக்கு 2 பேருக்குள்ள பொறந்தது பீஷ்மர். இப்போ அந்த அபிஷேக்கு இப்போ நான் டக்குன்னு கனெக்ட் பண்ணுறேன் பாருங்க. தலைமுறை தாண்டி வருதுன்ற விஷயத்துக்கு. அந்த வானுலகத்தில இருந்த அபிஷேக்கு. அர்ஜுனனுடைய பையன் அபிமன்யு. புரியுதுங்களா? அந்த தலைமுறை தாண்டி அது வருது. புரியுதுங்களா? மேலே சாபதோஷங்களோடு வந்தாலும், அதுலேயே அந்த சாந்தனுனுடைய இதிலேயே வந்து அந்த பீஷ்மருக்கே வந்து வாரிசு இல்லாமல் போகிறது. ஆனாலும் அவர் வந்து அந்த சாந்தனுவுக்கு வந்து வேறு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அந்த சத்தியவதியை கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறக்கிறவங்கள அந்த அம்பிகை, அம்பாலிகை இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி அந்த கௌரவர்கள், அந்த இவங்கெல்லாம் பாண்டவர்கள் எல்லாம் பிறக்கிறது. அதில் அர்ஜுனன் தான் மெயின் பாயிண்ட்டாக உங்களுக்கு ஹீரோவாக இருக்குது உங்களுக்கு மகாபாரதத்துலன்னு சொல்லலாம். அர்ஜுனன் அண்டு கிருஷ்ணர் தான் நம்மளுக்கு மகாபாரதத்தினுடைய முக்கிய இதுவாக இருக்காங்க. ஹீரோயினாக முக்கிய இதுவாக வந்து பாஞ்சாலி இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அந்த முக்கிய ஹீரோவான அந்த இவருக்கு அர்ஜுனனுடைய பையன் அபிமன்யு தான் வந்து சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஆனால் அந்த தலைமுறை தாண்டி உங்களுக்கு அர்ஜுனன் ஜெயிச்சிட்டது தான் இருக்கலாம், கௌரவர்கள் தோத்துட்டு தான் இருக்கலாம். ஆனால் அபிமன்யுவை போட்டு தள்ளிடுறாங்கல்ல அவங்க. அதாவது ஒரு போர் நடந்து கொண்டு தான் இருக்குது, தலைமுறை தாண்டி நடக்குது அது உங்களுக்கு. அது வானுலகத்திலிருந்து ஆரம்பித்து பூமிக்கு அவங்கள போக சொல்லி சாந்தனு இது பண்ணி ஒரு பெரிய அநியாயம். பீஷ்மர் சும்மா இல்லாத நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், எனக்கு வாரிசே இருக்காதுன்னு சொல்கிறதோடு இல்லாமல் அவர் வந்து அந்த குடும்பத்துக்கு இதுவாக இருக்கிறார். அந்த தலைமுறையிலே 2வது சாந்தனு தலைமுறையில் மேலேருந்து கீழே வந்துட்டு அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்க வந்து வேறு ஒரு அந்த மீனவ பெண்ணு தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது 2வது தலைமுறை. 3வது பீஷ்மர் தலைமுறையில் உங்களுக்கு வந்து அவர் வந்து கல்யாணன்றது வாரிசுன்றது இல்லாமல் ஆயிடுதா? அது எல்லாமே இந்த ஆத்மாக்கள் பண்ணுற வேலை, கர்மாக்கள் பண்ணுற வேலை. அப்புறம் அந்த பீஷ்மர்னுடைய அதுக்கு அடுத்து அவருடைய தலைமையில் வர்ற இந்த கௌரவர் பாண்டவரில் முக்கிய ஹீரோவாக அர்ஜுனன். அந்த சமயத்துலேயும் அந்த பாஞ்சாலி இது பெரிய சர்ச்சையாக போகுது. அந்த இதுலேயும் அந்த கௌரவர்கள் ஃபுல்லாகவே அழிஞ்சு போகிற மாதிரி ஆயிடுது. ஆனால் கௌரவர்கள் 100 பேர் அழிஞ்சா என்ன, ரொம்ப நல்ல நேர்மையான குணம் இருக்கின்ற அர்ஜுனனும் கண்ணனும் இருக்கின்ற சைடில் இருக்கிற அபிமன்யு 4வது தலைமுறை அபிமன்யு போயிடுறான். அவன் வீர மரணம் தான் அடையிறான். ஆனால் 4வது தலைமுறைக்கு அது தொடருது இல்லை. அது இல்லாமல் பாஞ்சாலிக்கும் பாண்டவர்களுக்கும் பிறந்த எல்லா பசங்களையுமே அசுத்தாமன் போட்டு தள்ளிடுறான்ல. அவன் கௌரவர்கள் போயிட்டாங்கன்றது பிரச்சனை இல்லை. ஆனால் கௌரவர்கள் போன பின்னாடி பாண்டவர்கள் மட்டும் உயிரோடு இருந்தால் என்ன பிரயோஜனம்? பாண்டவர்களுக்கும் பாஞ்சாலிக்கும் பிறந்த பிள்ளைகளை எல்லாமே அசுத்தாமன் வந்து போட்டு தள்ளிடுறான்ல. அது அந்த இன்னும் சொல்லப்போனால் 4வது தலைமுறை 5வது தலைமுறைக்கு இன்னும் சொல்லப்போனால் அதுக்கப்புறம் இது அவ பேர் என்ன, காந்தாரி வந்து கிருஷ்ணருக்கே சாபம் கொடுத்து கிருஷ்ணருக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை அவருடைய சாம்ராஜ்யம் மொத்த பேரும் அழிஞ்சு போகுது. அவர் கொடுத்த சாபத்தை அவர் மனசார்மே ஏற்றுக்கிறார். என்னால் தடுக்க முடியும், சுதர்சன சக்கரத்தால் என்னால் தடுக்க முடியும், ஆனாலும் அவளுடைய ஆத்ம சாந்தி அடையட்டுன்றதுக்காக நான் அதை ஏற்றுக்கிறேன்றாரு அந்த பகவான் கிருஷ்ணரே. அப்போ இந்த தொடர் விஷயங்கள் உங்கள் குடும்பங்களில் கூட நடக்கும். நீங்கள் பார்க்கலாம். நான் நிறைய வந்து இப்போல்லாம் கடவுளாகவே பார்த்து நான் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு இந்த டாரட் கார்டை தொடுற மாதிரி, கிளி ஜோசியத்துக்கு தொடுற மாதிரி என்ன பண்ணுவேன், நெட்ஃப்ளிக்ஸு, ஹாட்ஸ்டார் எல்லாமே இருக்கும். அதில் சில சினிமாவங்களை இதுக்கு முன்னாடிலாம் சினிமா தான் பார்ப்பேன். சினிமா எப்பாவது கண்ணை மூடிக்கிட்டு கிளிக் பண்ணுவேன். கரெக்டாக அந்த சினிமாவை எனக்கு யார் காட்டுறாங்கன்னு புரிஞ்சிடும். முதல்ல அது எந்த இதோட ப்ராடக்ட்டு, யாரோட இதில் வருது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல பேரில் வரும் உங்களுக்கு. பெருமாள் பேர்லேயோ இல்லை வேறு ஏதாவது அம்மன்கள் பேர்லேயோ அந்த சினிமா இருக்கும். அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற அவங்களுடைய இது பற்றி அதை வச்சு பார்க்கும்போது அவங்க தான் நம்மளுக்கு இதை காட்டுறாங்கன்னு புரியும். அப்படி இல்லைன்னா அந்த சினிமாவுக்கு உள்ளேயே நிறைய அவங்க வீட்டினுடைய பூஜை ரூமில் முருகர் வச்சுருக்கிறதோ இல்லை அவங்க வீட்டில் கும்பிட்றதையும், ஏன்னா அந்த சினிமாவை தொடங்கதே அவங்க அந்த பேஸில் பண்ணியிருப்பாங்க. அவங்க அந்த சினிமாவே அந்த கடவுளினுடைய நம்பிக்கையில் அந்த கடவுளை குலதெய்வமாக வச்சவங்க அந்த சினிமாவை வச்சுருப்பாங்கிறதுனால அவங்க போயிட்டு பூஜை ரூம்லலாம் அது இருக்கிற மாதிரி காட்டிடுவாங்க உங்களுக்கு. அப்படியும் ஒன்று இருக்கும். இல்லை சில சமயத்தில் நான் இன்றைக்கி தான் ஒருத்தர் ஒரு சித்தரை வணங்கி இருக்கிறேன்னா அதுக்கு சம்மந்தமான ஒரு சினிமாவை என்ன அறியாமல் கண்ணை மூடிக்கிட்டு நான் போய் கிளிக் பண்ணேன்னா அதுக்கு சம்மந்தமான சினிமாவே எனக்கு காட்டும். அந்த மாதிரி சினிமாக்களில் தொடர்ந்து இப்போ நான் வந்து கடவுளாக பார்த்து முருகராக பார்த்து எனக்கு என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா
சிறுவகபுரி முருகன் படம் போட்டிருக்குது அந்த பூஜை ரூம்லன்றதுக்காகவே அதை பார்க்க ஆரம்பித்தேன். அதில் பார்த்துட்டு ஒரு பயங்கர ட்ராஜடியான எனக்கு மனசுக்கு கொஞ்சம் பிடிக்காத ஒரு நிகழ்ச்சி நடக்கவே அதை அப்படியே நிறுத்திட்டு இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணேன். அதுலேயும் கரெக்டாக ராகவேந்திரர், முருகர், காளிகாம்பாளம்மா இதுங்க வந்தாங்க. அதுக்குள்ளே காளிகாம்பாளம்மா இருக்காங்க. கரெக்டாக நான் போகிற கோயிலில் 2 கோயில்லையும் காளிகாம்பாள் படத்தை எடுத்துன்னு வந்து வச்சுருக்காங்க. இங்கே உள்ள நான் பார்க்குறேன், அதே தான் அந்த வெளியில் ஒன்று நடக்குது. அப்போ கடவுளாக தான் எனக்கு பார்க்க வைக்கிறாருன்னு ஒன்று புரிஞ்சுது. அந்த மாதிரி சாமி படம் காட்டுறது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நான் பார்க்குறேன். ஒரு 3 வெப்சீரிஸ் பார்க்க ஆரம்பித்தேன். அது கடவுளாலே காட்டப்பட்டு 3 வெப்சீரிஸ்லையுமே என்ன நடக்குதுன்னா, ஒரு போன தலைமுறையில் ஒரு பெரிய பழிவாங்கல் விஷயம் நடக்குது. வில்லனுங்க இருக்கிறாங்க, வில்லிங்க இருக்கிறாங்க, எல்லாம் நடக்குது. அப்புறம் ஆஃப்டர் 20 இயர்ஸ், ஆஃப்டர் 7 இயர்ஸ், ஆஃப்டர் 30 இயர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு அவங்க தலைமுறைங்க வந்துடுறாங்க. அவங்க தலைமுறைங்க இன்றைக்கி டேட்டுக்கு இருக்கிற மாதிரி, ஐடி கம்பெனியில் இருக்கிற மாதிரி, ஃபாரினில் இருக்கிற மாதிரி இப்போ தலைமுறைக்கு எப்படி இருக்குதோ அப்படி காட்டுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த போன தலைமுறையில் யார் பழி வாங்கினாங்களோ அவங்க வாரிசுங்க அதே இந்த தலைமுறை வாரிசுகளை பழி வாங்குற மாதிரி, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பழி வாங்குற மாதிரி ஒரு விஷயம் அதில் நடக்குது. தொடர்ந்து 3 சீரீஸ்லையுமே இதே மாதிரி நான் பார்க்குறேன். அந்த தலைமுறை ஆனால் இது நிஜ வாழ்க்கையிலையும் கூட தானே. அப்போ நான் நினச்சேன் இது சினிமா இல்லை, நிஜத்தில் நடக்கிறது தான் சினிமாவை எடுக்கிறாங்க நம்மளுக்கு. அந்த மாதிரி நான் மகாபாரதமே சொல்லிட்டேன் பாருங்கள். இப்போ அது மாதிரி உங்கள் வீட்டில் என்ன நடக்கும்னா, இந்த மாதிரி தொடர் கர்மா இருந்துதானாவே நீங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். இல்லைன்னா ரொம்ப ரிஸ்க். நிறைய பேருக்கு இருக்காது அந்த மாதிரி. அப்பா அம்மா காலத்தில் தான் சில பிரச்சனை நடந்திருக்கும், இப்போ ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம். அப்போ நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் அப்பா அம்மா காலத்துலேயும் சில பிரச்சனை இருந்து, உங்களுக்கும் பிரச்சனை இருந்து, உங்களுக்கு நடக்கிற அநியாயங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் நடக்கிற மாதிரி இருந்துதானா, நீங்கள் அலர்ட் ஆகலைன்னா தலைமுறைக்கு எழுந்துக்கிறது கஷ்டம். அதனால் இப்போ நான் சொல்கிற விஷயத்துக்கு இது பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த சீரீஸ் நான் போடுறேன் பாருங்கள், சுலு ஆத்மா உண்மை கதையை, அதை பாருங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது கொஞ்சம் எழுதிக்கோங்க. ஏன்னா இப்போ நான் 3 தான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் இதே அடுத்த பார்ட்டில் போடுறேன். இன்னொரு எத்தனை கர்மாக்கள் இருக்குதோ அதெல்லாம் போடுறேன். இதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தமே எழுதி வச்சுக்கணும். இது உங்களதே இல்லைன்னா கூட நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டா தான் நீங்கள் யார் கூடலாம் ஜாகிரதையாக இருக்கணும். யார் கூட இப்போ ரொம்ப உங்களுக்கு பிரச்சனை பண்ணுறவங்க முதல்ல ஸ்மூத்தாக போகுதுனாலும் அவங்க நட்சத்திரம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். யாரான பிரச்சனை பண்ணுறவங்களா இருந்தாலும், தொடர் பிரச்சனை பண்ணுறவங்களா இருந்தால், திடீர்னு ஒரு நாள் இன்றைக்கி ஆஃபீஸில் வரீங்க, இன்றைக்கி புதுசாக ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் ஆகிறாரு, அவர் 4 நாளைக்கே போயிடுவார்னா அது தேவையில்லை உங்களுக்கு. அது தொடர்ந்து ரொம்ப பிரச்சனை காலக்கணக்காக பிரச்சனை தர்றவங்க, இல்லை புதுசாக இப்போ தொடர்ந்து பிரச்சனை தர்றவங்கன்னா அவங்கக்கிட்ட பக்குவமாக அவங்க நட்சத்திரத்துங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். இப்போதைக்கு இதுக்கு எழுதிக்குங்க. அதே மாதிரி இந்த 3 தலைமுறை விஷயத்தை கவனிங்க. உங்கள் வீட்டில் இது மாதிரி 3 தலைமுறை விஷயங்கள் தொடர்ந்து உங்களுக்கோ இல்லை உங்கள் உறவினருக்கோ உங்கள் சொந்தக்காருக்கோ நடக்குதுன்னா அதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எனக்கு கமெண்ட்டில் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதான் செக் பண்ணுறதுக்காக தான் நான் பார்க்குறேன். ஆமாம் 3 தலைமுறையாக தொடருதுதான்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்கிறதோட நீங்கள் நோட்டில் எழுதி வைங்க. இப்போ அடுத்தடுத்து நான் போட போகிற விஷயத்தில் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். உங்கள் வீட்டில் 3 தலைமுறைக்கு தொடருதான்ற விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்கிறதே பரிகாரம் தான். இப்போ நான் சொல்கிறத எழுதி வச்சுக்கோங்க. அதாவது குரு கர்மா, யாரெல்லாம் குரு கர்மானா இதை எழுதிக்குங்க. குரு கர்மான்னு போடுங்க. குரு கர்மா யார் குரு கர்மானா, மிருகசீரிஷம், அஸ்தம், உத்திராடம், இந்த 3 பேருமே குரு கர்மா. இவங்களுக்கு யார் மூலமாலாம் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும்னா, தனுசு ராசிக்காரர்கள் அல்லது தனுசு லக்னக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள் அல்லது மீன லக்னக்காரர்கள், இது இல்லாமல் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள், விசாகம் நட்சத்திரக்காரர்கள், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், இவங்களுடைய அந்த ராசி லக்னம் 2 அதுக்கப்புறம் இந்த 3 நட்சத்திரம், இவங்களாலெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய நல்லது நடக்கும், பெரிய கெட்டதும் நடக்கும். சில சமயத்தில் ஒரே பர்சனாலேயே பெரிய நல்லதும் ஒரே பர்சனாலேயே கெட்டதும் நடக்கும். சில சமயம் வேறு இடத்துல நடக்கும். ஆனால் இது உங்கள் வாழ்க்கையில் முக்கிய மையப்புள்ளிகள், மிக சந்தோஷத்தை கொடுத்த, அல்லது வேலை வாய்ப்பை கொடுத்த, அல்லது வீடு வாங்குவதற்கு உதவியாக இருந்தால், அல்லது குழந்தை பிறக்கிறதுக்கு உதவியாக இருந்தால், அல்ல காதலிக்கின்ற, அல்லது ஏதோ ஒரு நல்ல உறவு உங்கள்கிட்ட சேர்க்க, எல்லாத்துக்கும் இதுதான் கனெக்ட் ஆகியிருக்கும். யாருக்கு? மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள், அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள், உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு. நீங்கள் இந்த 3 நட்சத்திரமே இல்லைன்னா எனக்கு இன்னத்துக்கு இதுன்னு நினைக்காதீங்க. இதில் பின்னாடி வரும், இதில் என்ன கனெக்ஷன் வரும்னு நான் மொத்தத்தையுமா இப்போ நான் 3 கர்மா தான் சொல்ல போகிறேன். இதில் குரு கர்மா சொல்லிட்டேன். இது ஆனால் அடுத்தடுத்து இதே துரோகங்கள் பழிவாங்குதல் 3 தலைமுறை ஆகின்றதை ஒரு 3 பார்ட்டு போடும் பாருங்கள். அப்போது நீங்கள் எல்லாத்தையுமே எழுதி வச்சிட்டிங்கன்னா
அப்போ நீங்கள் வந்து ஜாயின் ஆவீங்க இதில் எப்படி ஜாயின் ஆவீங்கன்னு உங்களுக்கு புரியும் அதுக்கப்புறம். இப்போ உங்கள் நட்சத்திரம் இதுவே இல்லைன்னாலும் நீங்கள் எழுதுவீங்க இந்த அட்டவணையில். பின்னாடி நான் சொல்ல போகிற அட்டவணைக்கும் இதுக்கும் சம்மந்தம் வந்துடும், தயவு செஞ்சு எழுதுவீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி இது சொல்கிறேன். இப்போ நான் வந்து குருகர்மா உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி சந்திரகர்மா யாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்களேன்னா இது மகம், அதுக்கப்புறம் வந்து உத்திரட்டாதி, இது பரணி, மகம், உத்திரட்டாதி, கேட்டை, இது எல்லாம் சந்திரகர்மாவை கொண்டது. சரி, இந்த சந்திரகர்மாவை கொண்டவர்களுக்கு யார்னால நல்லதும் கெட்டதும் அப்படின்னு பார்த்தா சுக்கிரனும் ராகு கிரகமும், ராகு சுக்கிரன் இது ரெண்டுனாலையுமே இவங்களுக்கு நல்லதும் நடக்கலாம் கெட்டதும் நடக்கலாம் அப்படின்றது. இதே வந்து உங்களுக்கு இந்த செவ்வாய் கர்மாவில் வர கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி இதெல்லாம் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் வந்து வேணாம், இதையும் சேர்த்து நான் உங்களுக்கு சொன்னேன்னா கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போதைக்கு இந்த சந்திர கர்மாவுக்கு ஆப்போசிட்டான அல்லது நல்லது செய்யக்கூடிய விஷயங்கள் எதுன்னு பார்த்தா உங்களுக்கு வந்து சுக்கிரன் கிரகமும், அதாவது வெள்ளிக்கிழமைக்குரிய சுக்கிரன் கிரகமும், அதே மாதிரி ராகு கிரகம், இது ரெண்டுமே வந்து இதுக்கு நல்லதும் செய்யக்கூடியதாக கெட்டதும் செய்யக்கூடியதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நிமிஷம், இது அப்படியே அது எழுதுனீங்கல்ல, இப்போ நான் உங்களுக்கு சந்திரகர்மான்னு அதை அப்படியே வைங்க. இதில் உங்களுக்கு அதில் சொன்ன மாதிரி ஸ்டாரு ராசி சொல்லணும். அது ஒரு நிமிஷம் இருங்க, அதை நான் வேறு ஒரு இடத்துல எழுதி வச்சுருக்கேன். அதுலேயும் ராசி நட்சத்திரம் அது வந்து சொல்லலை, இதில் நான் ஒரு பிளானட் மட்டும் சொல்கிறேன். இதுலேயும் அதே மாதிரி நட்சத்திரம் ராசி சொல்லணும். அந்த கொஞ்சம் இடம் விட்டுடுங்க அந்த சந்திரன் கர்மாவுக்கு. இப்போ நான் சூரியன் கர்மாவுக்கு சொல்கிறேன். யாருக்கெல்லாம் சூரியன் கர்மானா அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி, இவங்களுக்கெல்லாம் சூரிய கர்மா. இவங்களுக்கெல்லாம் யார் வந்து ஹீரோவாகவும் வில்லனாகவும் நல்லதும் கெட்டதும் நடக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டால் சிம்ம ராசி, சிம்ம லக்னம். இந்த சூரிய கர்மா 4 நட்சத்திரக்கும் யார் நல்லதும் பண்ணுவாங்க கெட்டதும் பண்ணுவாங்கன்னா ராசின்னு பார்க்கும்போது சிம்ம ராசி, சிம்ம லக்னம். இவங்களுக்கு யாரெல்லாம் வந்து நான் சொல்கிற மாதிரி எதிரியாகவும் இருக்குது நல்லதும் நடக்கிற நட்சத்திரங்கள்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யாருன்னு கேட்டால் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். இந்த கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் வந்து இது கன்னி தெய்வத்துக்கும் சொல்லியிருக்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அதனால தான் நான் இந்த பதிவில் இந்த சூரிய கர்மாவதும் சந்திர கர்மாவதும் சொல்லிடணும்னு நினச்சது. இந்த கார்த்திகை, உத்திரம், உத்திராடம்ன்றது கன்னி ராசி, கன்னி தெய்வங்கள் அப்படின்னு நான் சொல்கிற லிஸ்ட்லேயும் இது வருது. அதே சமயத்தில் இந்த சூரிய கர்மாவுக்கு அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதிகாரங்களுக்கு நல்லது செய்கிற அல்லது கெட்டது செய்யக்கூடிய ராசிக்கார் நட்சத்திரக்காரர்களாகவும் இந்த கார்த்திகை, உத்திரம், உத்திராடமும் இருக்குது. சிம்மராசி, சிம்ம லக்னக்காரர்களும் நல்லதும் கெட்டதும் செய்யக்கூடிய விஷயமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு சந்திர கர்மான்னு பார்க்கும்போது அதில் அப்படியே இடம் விட்டுருங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த இடத்துக்கு வாங்க, கொஞ்சம் இடம் விட்டுருங்கன்னு சொல்லலாம்ல. இப்போ நான் சந்திர கர்மாவுக்கு அதில் பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி தான் சந்திரகர்மா உடையவங்க. இவங்களுக்கு யார் நல்லது கெட்டது பண்ணுற ராசின்னு பார்த்தா கடகராசி, கடகலகனம். நட்சத்திரம் யார் இவங்களுக்கு எதிரியாகவும் இருப்பாங்க நல்லதாகவும் பண்ணுவாங்க இந்த சந்திரகர்மா உடையவங்களுக்குன்னு கேட்டால் ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இந்த மூணுமே இவங்களுக்கு நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும். இப்போ நான் உங்களுக்கு குருகர்மா சொல்லிட்டேன், சந்திரகர்மா சொல்லிட்டேன், சூரியகர்மா சொல்லிட்டேன். சந்திரகர்மா சொல்லும்போது மட்டும் உங்களுக்கு அந்த சுக்கிர ராகுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இடம் விட்டுருங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இதை மறுபடியும் எழுதுங்க. சந்திரகர்மா இருக்கிற இது யாரெல்லாம்னா பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி. இவங்களுக்கு ஹீரோ வில்லன் நல்லது கெட்டது யாருன்னா கடகராசி, கடகலக்னம். நட்சத்திரம் யாருன்னு கேட்டால் ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம். இதுதான் இன்றைக்கி நான் குருகர்மா, சந்திரகர்மா, சூரியகர்மா அதுக்கு மட்டும் யாரெல்லாம் இந்த கர்மாவை உடையவர்கள், இவங்களுக்கு எந்த ராசி எந்த லக்னம் நல்லது கெட்டது, எந்த நட்சத்திரக்காரர்கள் நல்லது கெட்டது சொல்லியிருக்கேன். இது மட்டும் இப்போதைக்கு எழுதி வைங்க. எழுதி வைக்கிறதோடு இல்லாமல் உங்கள் வீட்டில் யார் இந்த சந்திரகர்மா, சூரியகர்மா இருக்கிறாங்கன்னு பாருங்கள். இல்லைன்னா அவங்களுக்கு நல்லது கெட்டது பண்ணுற ராசிகள் யாருன்னா இருந்தால் கூட அதையும் நோட் பண்ணி வைங்க. அது கூட நான் சொல்கிறேன் பாருங்கள், 3 தலைமுறையாக உங்கள் ஃபேமிலியில் பிரச்சனை நடக்குதான்றதை கண்டுபிடிக்கிறது. நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு அதை தாண்டி போகாத தடுக்கக்கூடிய ஆளாக கன்னி தெய்வ ஆத்மா உங்கள் உடம்புக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த விஷயத்தை உங்கள் வீட்டில் இப்படி ஒரு நடக்குது, தொடர்ந்து 3 தலைமுறையாக இந்த கஷ்டம்தான் நடக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதே பரிகாரம்.
கண்டுபிடிக்கிறதுக்கு கூட இப்போ நான் சொன்ன அந்த விஷயத்தை எழுதி வச்சுருப்பீங்க. அடுத்த பார்ட்டில் மற்ற இதெல்லாம் எழுதிட்டு வருவேன். மற்ற கர்மாக்கள் எல்லாம், மற்ற கிரகத்தினுடைய கர்மாக்கள்லாம் சொல்வேன், எழுதி வைங்க. அப்படியே இப்போ இந்த 3 தலைமுறை துரோகம் விஷயத்தையும் கண்டுபிடிச்சி வைங்க. எனக்கு கமெண்ட்டில் வந்து போடுங்க. என்ன கண்டுபிடிச்சிங்கன்னு போடுங்க. பேர் சொல்கிறதுக்கு பிடிக்கலன்னா கூட பேர் மாற்றி கூட ஆமாம் இருக்குதுன்னு போடுங்க. நீங்கள் அதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் அடுத்தடுத்த தலைமுறைக்கு இது தொடராமல் பார்த்துக்க முடியும். இல்லைன்னா அடுத்தடுத்த தலைமுறைக்கு அப்படியே தீய ஆத்மாக்கள் வந்து உங்கள் குடும்பத்தையே வந்து கெட்டியாக பிடிச்சிக்கும். தொடர்ந்து அதனுடைய பவர் ஏறிட்டே போகும். இந்த தலைமுறையில் ஜெயிச்சிட்டோம், அடுத்த தலைமுறையில் ஜெயிச்சிட்டோம், அடுத்த தலைமுறையில் ஜெயிச்சிட்டோம், 3 தலைமுறைக்கு நம்ம தான் ஜெயிச்சிட்டோம், நம்ம நினச்ச மாதிரி தான் அவங்கள பண்ணிட்டோன்னு முடிஞ்சிச்சானா அந்த தீய சக்திக்கு பவர் ஜாஸ்தி ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களால் கடவுளால் கூட ஒன்றுமே பண்ண முடியாத மாதிரி போகுன்றதுக்கு தான் நான் இது டீட்டெயிலாக இந்த வீடியோவை நான் போட்டதுக்கு காரணம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.